ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஹலோ ப்ளவுஸ் வச்சு சூப்பராக எப்படி வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கூட இதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்டிச்சிங் தெரியாதுன்றவங்க கூட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சுலபமாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ப்ளவுஸும் ஒரு கிளாத் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில அளவுகளை வந்து எடுக்கிறதுக்காக நான் வந்து இன்ச் டேப்பும் வந்து எடுத்துருக்கேன். இதுலேயும் வந்து எப்படி அளக்கிறது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி வந்து கரெக்டாக மார்க் பண்ணிமா செக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து திருப்பி வந்து போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் சைடு உள்ள இருக்க மாதிரி, பேக் சைடு வந்து மேலே இருக்க மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு. ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். கிளாத்தோட ஓப்பனிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் வந்து இருக்கணும். ஏன்னா பேக் சைடு நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் போட்டு மார்க் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நான் வந்து ஒரு அடி ஸ்கேல் வச்சு ஒரு 2 லைன்ஸ் வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த லைன் மேலே தான் வச்சு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த லைனிங் போட்டு தான் ஆகணும். நம்ம எப்படி சுடிதார்ஸ் குர்த்திஸ் எல்லாம் அளவு குர்த்திஸ்லாம் வச்சு நம்ம மார்க் பண்ணி சுடிதார்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறோமோ அதே சேம் தான் ப்ளவுஸுமே ரொம்ப ஈஸி தான், பெரிய கஷ்டமும் கிடையாது. நிறைய பேர் வந்து ப்ளவுஸுனாலே ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. ரொம்பவே ஈஸி தான். நான் அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக வந்து மடிச்சு வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும். சுருக்கங்கள் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் இழுத்து வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது அந்த சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும், அளவுகளும் மார்க்காமல் இருக்கும். முடிஞ்சளவு சுருக்கங்கள் இல்லாத ப்ளவுஸாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இது சுருக்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அயர்ன் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஈவனாக வச்சு நான் வந்து மடிச்சு வந்து எடுத்துக்கிறேன். எல்லாம் இன்றைக்குமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இடுப்பு சுற்றளவு பாருங்க, ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். நம்ம ஹார்ம்ஸ் ஹோல், ஷோல்டரு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் நான் வீட்டில் காமிக்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாத் அது நகரகாமல் இருக்கும். நான் வந்து இன்னைக்கு சேஃப்டி பின்லாம் யூஸ் பண்ணலை. நான் அப்படியே வந்து கரெக்ட் பண்ணி வச்சு நான் அப்படியே வந்து அளவுகள் வந்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் லைன் மேலே நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போ வந்து மார்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா எங்கேயுமே நகராத மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம பக்கமாக வந்து இழுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். பின் பக்கமாக போயிடக்கூடாது. முன் பக்கமாக இழுத்து வச்சுன்னா ஷோல்டர் அகலம் வந்து ரொம்ப அகலமாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு எல்லா இடத்தையுமே கரெக்டாக. நீங்கள் வந்து ஆம் ஹோலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்போசிட்டுக்காக வந்து இழுத்து வைங்க. எல்லா பக்கமும் வந்து நல்லா நீங்கள் கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்து வச்சு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளவுஸோட ஹெண்டிங் பாயிண்ட்டுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக் லைனுக்கு கரெக்டாக வச்சாச்சு. மார்க் வச்சு எனக்கு வந்து ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக இங்கே வருது, அதான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து கொஞ்சம் முன்பக்கமாக நம்ம நகர்த்தி வச்சு நம்ம பக்கமாக இழுத்து வந்து வைக்கணும். வச்சுட்டு அதை அப்படியே அந்த நெக்லைன் வந்து அப்படியே ட்ரா பண்ணிட வேண்டியதுலாம், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அதில் இருக்கிற மாதிரி அப்படியே அளவு எடுத்து அப்படியே மார்க் பண்ணி தான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் இது ஒரு டைம் இனிமேல் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஷோல்டரும் நான் வந்து அளவு வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்துடுறேன். அங்கே கை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கிளாத் வேணும். அதுக்காக கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து ஸ்டிச்சிங் போகிறதுக்காக வேணும். அதையும் வந்து மார்க் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்கேலால் வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
ஸ்கேலால வச்சு மார்க் பண்றப்போ கரெக்டா ஒரு ஸ்கேலுக்கு கரெக்டா வந்து வரும். நான் வந்து கைகளாலே வரைஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஹேண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி அதே மாதிரி தான் நம்ம வந்து நெக்ல நான் அந்த மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வச்சு கை வச்சு பண்ணுறேன் பாருங்க. நம்ம அந்த ஸ்டிச்சிங் பண்ண அந்த லைனிங் மேலே விரல வச்சு வச்சு நம்ம கிளாத்தை திருப்பி அந்த விரல கிட்ட வந்து கிட்ட கிட்ட மார்க் பண்ணி வரணும். பாருங்க அதை மார்க் பண்ணியாச்சு. கரெக்டான அளவு மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஸ்டிச்சிங்காக நான் வந்து விட்டுறேன். இப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு ட்ரா பண்ணிக்க வேண்டியதுதான். இதை ட்ரா பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்து திருப்பியுமே ப்ளவுஸ் பீஸ் வந்து அலோ ப்ளவுஸ் வந்து திருப்பி வச்சு நம்ம வந்துட்டு தான் ஃப்ரண்ட் பக்கம் வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். பேக் சைட் திருப்பி அந்த பக்கமாக நம்ம வந்து ஒரு டிச் செக் பண்ண போகிறோம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டுக்கு வந்து முடிகிற ஹேண்டு வந்து அங்கே வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த டாட்ஸ் வந்து இருக்கும் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். பேக் சைட் டாட் வந்து பிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மார்க் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்படி வச்சு ப்ளவுஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ள இந்த டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தேவைப்படும். அதை வந்து நம்ம வந்து அப்படியே வச்சு இந்த டாட் மேலே வச்சு நடு சென்டர் மார்க் பண்ணியாச்சு. அது பக்கத்துலேயே வச்சு இன்னும் கொஞ்சம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு அளவு எடுத்துருக்கு. அதில் இந்த டாட்டுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த டாட் பிடிச்சோம்னா இந்த கிளாத் வந்து கரெக்டாக வந்து போயிடும். எக்ஸ்ட்ரா கிளாத்தே இருக்காது. டாட் பிடிக்கும் போது நமக்கு அந்த கிளாத் வந்து போயிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதை ஸ்கேலை வச்சு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். மார்க் பண்ணுவீங்களா அங்கே வந்து இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. கிளாத் வந்து நம்ம திருப்பி வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த டாட் வந்து பிடிச்சி பார்த்தீங்களா, அதை வந்து மார்க் பண்ணணும். ஒரு வாட்டி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ப்ளவுஸை திருப்பி வச்சு நம்ம வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எல்லா அளவுகளும் கரெக்டாக இருக்கு. இது நீங்கள் இன்ச் டேப் வச்சுருக்கீங்கன்னா இன்ச் டேப் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்க ஷோல்டருமே கரெக்டாக இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து மார்க் பண்ணி செக் பண்ணோம். நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி டக்குன்னு கிளாத் வந்து கட் பண்ணிடக்கூடாது. 1 to 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட நம்ம செக் பண்ணுறது தப்பு கிடையாது. நல்லா வந்து மார்க் பண்ணியாச்சு. அந்த ஹேண்ட்ஸ் ஹார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி கரெக்டாக அதே இடத்துல தான் முடியுது. எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இதான்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் கிளாத் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. கம்மியாக கிளாத் இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த ஹிப் சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த ஒரு இன்ச்சு வந்து சொன்னேன் இல்லைங்களா, இந்த டாட் பிடிக்கிறதுக்காக அது ஒரு இன்ச்சு. தையலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம அந்த டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். கரெக்டாக நம்ம துணியை நகர்த்தாமல் கரெக்டாக அதே இடத்துல வச்சு நம்ம அந்த டாட் வந்து மார்க் பண்ணி பார்த்தா அதே இடத்துல வந்து டாட் வச்சு நம்மளுக்கு முன்பக்கமா வந்து இருக்கிற மாதிரி வைக்கணும். நடு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிளாத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு
ஒரு டாட் வந்து போடுது. அவ்வளவுதான். நம்ம டாட் வந்து பிடிச்சாச்சு. மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம 3வது டாட் வந்து மார்க் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாட்டுக்காக அங்கிருந்து பண்றப்ப நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல, அந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்கு. எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம ஒரு கோடு வந்து போட்டுக்கணும். தையலுக்காக எக்ஸ்ட்ரா வந்து போடணும். இந்த கோடு வந்து கொஞ்சம் கிராஸா வர மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்ல எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தா தப்பு கிடையாது. கிளாத் கம்மியா வீட்டுக்கு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டமாயிடும். எக்ஸ்ட்ரா இருந்தா பிரச்சனை கிடையாது. எக்ஸஸ் இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லூஸா இருந்தா கூட நம்ம வந்து டக் பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஷோல்டர் கம்மியானா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டா இருந்தா நம்ம கிளாத் இல்லைன்னா ரொம்ப வேஸ்டா போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தான் எப்பவுமே நான் வந்து மார்க் பண்ண கட் பண்றதும் கூட. இப்போ அந்த டாட்டோட ஹைட் வந்து பண்ணிடலாம். நடு சென்டர்ல வச்சிடலாம். 2வது புள்ளியில வச்சு நம்ம வந்து பார்க்கணும். அந்த தையல்ல வச்சு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கீழே வச்சு நம்ம அந்த லைனை வந்து மார்க் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி தான். நம்ம வெளியிலலாம் கத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் மெத்தட்ல வந்து சொல்லி கொடுப்பாங்க. கூட்டணும், கழிக்கணும் அதெல்லாம் நமக்கு கேட்கும் போதே மூளை குழம்புற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இன்ச் டேப் வச்சு நம்ம எப்படி அளவு எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ அளவு பிளவுஸ் வந்து செக் பண்றதுக்காக அளவு பிளவுஸ் வந்து எடுத்துக்கணும். இன்ச் டேப் இருக்குன்னா நீங்க இன்ச் டேப் வச்சு பார்க்கலாம். இன்ச் டேப் இல்லை நீங்க அளவு பிளவுஸ் வச்சு பண்ணி பார்த்துக்கணும். பாருங்க கரெக்டா இருக்கு. அதாவது இந்த மாதிரி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ எல்லாம் வந்து நம்மளால செக் பண்ணி பார்த்தாச்சு. எல்லா அளவுகளுமே கரெக்டா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஃப்ரண்ட் அண்ட் ஹேண்டோட வீடியோ வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.